சிலுவையிலே நமக்காக வெற்றி சிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாளிலே உங்களுக்கு நான் வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசியதான 7 வார்த்தைகளை குறித்து இப்பொழுது நாம் தியானிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, முதலாவது வார்த்தை லூக்கா 23:34 நாம் வாசிக்கிறோம். அது மன்னிப்பு என்கிற தலைப்பின் கீழாக வருகிறது. லூக்கா 23:34, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவரை அநேக விதமான இழிவான காரியங்களை செய்ததான நபர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் மன்னிக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? அவர் மன்னிப்பின் ஆண்டவர். A God of forgiveness. God of forgiveness. மன்னிப்பின் ஆண்டவர். யாத்ராகமம் 34:7 நாம் வாசிக்கும் பொழுது 1000 தலைமுறை மட்டும் மன்னிக்கிற ஆண்டவர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நமது ஆண்டவர் யார்? 1000 தலைமுறை மட்டும் மன்னிக்கிறவராம். சங்கீதம் 86:5 வாசிக்கிறோம், அவர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி. அவர் யார்? நமது ஆண்டவர் மன்னிக்கிறார். அவருடைய சுவாபமே மன்னிப்பின் சுவாபமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, தானியேல் 9 அதிகாரத்திலே 10 பார்க்கிறோம், ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆம், நம்முடைய ஆண்டவரிடத்திலே இரக்கமும் மன்னிப்பும் நிறைந்து காணப்படுகிறது. 1 யோவான் 2:2 வாசிக்கும் பொழுது, பாவங்களை நிவர்த்தி செய்கிறதான கிருபாதார பலி அவரே என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 1:7 வாசிக்கும் பொழுது, இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நமது ஆண்டவர் யார்? அவர் குணம் என்ன? அவர் குணமே மன்னிக்கின்றதான குணமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, அது மாத்திரம் அல்ல, அவர் மன்னிக்கும் குணம் படைத்தவர் மாத்திரம் அல்ல, அவர் மன்னித்தவர். தன்னிடத்தில் வந்த எல்லா பாவிகளையும் அவர் மன்னித்து அவர்களை நல்ல வாழ்விற்கு நேராக அவர் நடத்திய ஆண்டவராய் இருக்கிறார். யோவானிலே நாம் வாசிக்கும் பொழுது 8 அதிகாரம் 1-11 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, விபச்சார பெண்ணை நோக்கி, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று இயேசு மன்னித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆம், சிலுவையில் கூட நமது ஆண்டவர் மன்னிக்கிற ஒரு ஆண்டவராக அவர் வாழ்நாள் எல்லாம் மன்னித்துக் கொண்டே இருந்தார். சிலுவையிலும் அதை கடைசி மூச்சு அவருக்கு போகின்ற நேரத்திலும் அவர் மன்னிப்பின் குணத்தை உடையதான ஒரு மகா பெரிய ஆண்டவர், மன்னிக்கிறவர் என்று சொல்லி நமக்கு அவர் காண்பிக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, லூக்கா 7:48 நாம் வாசிக்கும் பொழுது, பாவியாகிய பெண் இயேசுவின் பாதங்களை கண்ணீரால் நனைத்த தன் தலைமையினால் அவள் துடைத்தால், அவருடைய பாதங்களை முத்தம் செய்தார். அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆம், பெரிய பாவத்தை உடையவள் இயேசுவின் பாதத்தருகே வந்து அவர் பாதத்திலே தன்னுடைய கண்ணீரினால் அவருடைய பாதங்களை கழுவி தன்னுடைய தலைமறினால் அவருடைய பாதங்களை துடைக்கிறார். இயேசு சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி. அவர் வாழ்நாள் எல்லாம், வாழ்ந்த போதெல்லாம் அவர் மன்னிக்கிற ஒரு மாண்புமிக்க ஒரு ஆண்டவராக காணப்பட்டார். பிரியமானவர்களே, மத்தேயு 9:2 வாசிக்கிறோம், படுக்கையில் கிடந்த திமிர்வாத காதனை நோக்கி, மகனே திடங்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் யார்? அவர் மன்னிப்பின் ஆண்டவர். அது மாத்திரம் அல்ல, அவர் மன்னித்த ஆண்டவர். அது மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே, அவர் நம்மை மன்னிக்க கற்றுக் கொடுக்கிறதான ஒரு நல்ல ஆண்டவராகவும் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, மத்தேயு 18 வாசிக்கிறோம், 20-25 வசனங்களிலே இயேசு பேதுருவிடம் பார்த்து,
70 முறை மன்னியுங்கள் என்று சொல்லி பேதுருவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். கடன்களை மன்னியுங்கள் என்று சொல்லி பேதுருவுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். சகோதரன் இடத்திலே வந்து எனக்கு விரோதமாய் பாவம் செய்தால் நான் எத்தனை முறை 7 முறை மன்னிக்கட்டுமா என்று அவர் கேட்கிறார். அவர் சொல்கிறார் 7 முறை மாத்திரம் அல்ல, 70 முறையும் மன்னி என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல ஆண்டவராக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இதோ சமயத்திலே கொடுக்கப்படாத மன்னிப்போம், சமயத்திலே கேட்கப்படாததான மன்னிப்போம் பெரிய விளைவுகளை உலகத்திலே ஏற்படுத்திவிடும். அதனால் உண்டாகிறதான சேதாரங்கள் மிகவும் அதிகமாக காணப்படும். பிரியமானவர்களே, மார்க்கு 11:25-26 வாசிக்கும் பொழுது, ஜெபம் பண்ணும் பொழுது ஒருவருக்கொருவர் குறைபாடு வந்தால் அவனுக்கு மன்னியுங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல ஆண்டவரை நமக்கு சொந்தமாக வைத்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆம், மத்தேயு 6:14 இயேசு இப்படியாக சொல்கிறார், மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் என்று சொல்லி அவர் போதிக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதோ சிலுவையிலே தேவன் தான் மன்னிக்கிறவர் என்பதை கடைசி மூச்சு போகும் நேரத்தில் நிரூபித்து காட்டுகிறார். அவர் வாழ்ந்த நாள் எல்லாம் அவர் மன்னித்தார். மன்னிப்பதற்கு நம்மை உந்தி தள்ளுகிற ஒரு ஆண்டவராகவும் காணப்பட்டார். இந்த கடைசி மூச்சு அவருக்கு இன்னும் சற்று நேரத்திலே தன்னுடைய ஜீவனை விட்டு அவர் மரிக்கப் போகிறார். இன்னும் சற்று நேரத்திலே மரிக்கப் போகிறார். அந்த நேரத்திலும் கூட அவர் மன்னிக்கிறதான தன்மையுள்ள ஒரு ஆண்டவராக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, எபேசியரிலே நாம் எப்படியாக வாசிக்கிறோம், 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே, கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை எப்படி மன்னித்தாரோ அது போலவே ஒருவருக்கொருவர் நாம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கிறார். பிரியமானவர்களே, இதோ கடைசியாக கொலோசியர் 3:13 வாசிக்கிறோம், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, அப்படியே நம் தேவ சமூகத்திலே ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போமா? என் மகா பெரிய ஆண்டவரே, நீர் மன்னிக்கின்ற சுபாவத்தை உடையவர், மன்னித்தவர், மன்னிக்க கற்றுக் கொடுத்தவர். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும் வாழ்நாள் முழுவதும் மற்றவர்கள் செய்கின்ற தப்பிதங்களை மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே, ஆமென். நாம் 2வது வார்த்தைக்காக நாம் செல்லுவோம். 2வது வார்த்தை ரட்சிப்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லூக்காவிலே வாசிக்கிறோம் 23:43 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இதோ இயேசு அங்கு அரை நிர்வாணியாய் உதவியற்றவராய் சிலுவை மரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து ஒரு கள்ளன் கேட்கிறான், ஆண்டவரே, உடைய ராஜ்யத்திலே வரும் பொழுது என்னை நினைவு கூறும் என்று. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இன்று நீ என்னுடனே கூட பரதீசியிலே இருப்பாய் என்று சொல்லி. அவரை எப்படித்தான் வதைத்தாலும், எப்படித்தான் குட்டினாலும், எப்படித்தான் அடித்திருந்தாலும் இயேசு அவர் ரட்சிப்பினுடைய அந்த சாரத்தை அவருடைய வாழ்விலிருந்து ஒருவராலும் எடுக்க முடியவில்லை. பிரியமானவர்களே, அவர் எந்த சூழ்நிலையிலும் தம்முடைய ஜனங்களை ரட்சிக்கிறவர். இயேசு என்ற பெயருக்கு தம்முடைய ஜனங்களை மீட்டு ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தம். அதிலிருந்து அவர் சாகும் வரைக்கும் மாறாதவராகவே காணப்படுகிறார். ஆகையினால்தான் இங்கு அவர் சொல்லுகிறார், அந்த திருடனை பார்த்து, இன்று என்னுடனே கூட நீ பரதீசிலே இருப்பாய் என்று சொல்லி. எபேசியர் 1:7 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் வாழ்ந்த போதெல்லாம், அவருடைய உபதேசங்கள் எல்லாம், திருச்சபைக்கு உபதேசிக்கப்பட்ட காரியங்களில் எல்லாம் அவர் ரட்சிக்கிறதான ஆண்டவர் என்று சொல்லி
கர்த்தரே நமக்கு ரட்சிப்பாக காணப்படுகிறார் பிரியமானவர்களே. அதைதான் நாம் இதிலே வாசிக்கிறோம். யோவான் 1:12 வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பிள்ளைகளாக ஆகும்படிக்கு இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆம், நம்முடைய ஆண்டவர் யார்? அவரே ரட்சிப்பு. கர்த்தரே ரட்சிப்பு. கர்த்தரே நமக்கு ரட்சிப்பாக காணப்படுகிறார் பிரியமானவர்களே. ரோமர் 3:24, எபேசியர் 2:8 வாசிக்கிறோம், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே மீட்பை கொண்டு நீதிமான்களாகப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது பிரியமானவர்களே. கர்த்தரே நமக்கு ரட்சிப்பாக காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தரால் தான் நமக்கு ரட்சிப்பு வருகிறது. கர்த்தரே ரட்சிப்பாய் இருக்கிறார், கர்த்தரால் தான் நமக்கு ரட்சிப்பு வருகிறது. கர்த்தர் ரட்சிப்பாய் இருந்தால் கூட சில வேளைகளில் தேவ பிள்ளைகள் விடுதலை ஆவதற்காக, ஒரு சில காரியங்களிலிருந்து மீட்பு பெறுவதற்காக மனிதனிடமோ மற்ற ஜனங்களிடமும் சென்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தரால் மாத்திரமே நமக்கு ரட்சிப்பு வருகிறது பிரியமானவர்களே. அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கிறோம், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, வேறொரு நாமும் கட்டளையிடப்படவும் இல்லை. ஏசாயா 43:11 வாசிக்கிறோம், நானே கர்த்தர், என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை. யாரை இன்று தேடிக்கொண்டிருக்கிறோம்? இயேசு வந்தார், மரித்தார் என்று சொல்லி பல ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றும் திருச்சபையிலே சில விசுவாசிகள், உலக மக்கள் எங்கெங்கோ ரட்சிப்பை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களே. ரட்சிப்பு வேறு ஒருவராலும் கொடுக்க முடியாது. கர்த்தரே ரட்சிப்பாக காணப்படுகிறார். ஓசியா 13:4 வாசிக்கிறோம், என்னை அன்றி ரட்சகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம், அவரை அன்றி இந்த உலகத்தில் வேறொரு ரட்சகர் இல்லை. ஒருவராலும் ஒரு மனிதனை பாவத்திலிருந்து ரட்சிக்க கூடாது, ரட்சிக்க முடியாது. அவரே ரட்சிப்பாக காணப்படுகிறார் பிரியமானவர்களே. சங்கீதம் 62:1 வாசிக்கும் பொழுது இப்படி வாசிக்கிறோம், தேவனையே நோக்கிய என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எரேமியா 3:23 வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே என்று சொல்லி, அது பொய் அல்ல, அது மெய்யே என்று சொல்லி நாம் இங்கு வாசிக்கிறோம். ஆம், இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு எங்கு இருக்கிறது? என் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகையினால் கர்த்தரே ரட்சிப்பாய் இருக்கிறார். கர்த்தரால் தான் நமக்கு ரட்சிப்பு வருகிறது. அது மாத்திரம் அல்ல, கர்த்தரிடத்தில் தான் நமக்கு ரட்சிப்பு இருக்கிறது. அவரை நாம் நோக்கி பார்க்கிறோம், அவரிடத்திலே போய் சார்ந்து கொள்வோம். சங்கீதம் 137 வாசிக்கிறோம், கர்த்தரிடத்தில் கிருபையும் திரளான மீட்பும் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகள் 28:13 வாசிக்கும் பொழுது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் ரட்சிப்பு இருக்கிறது. கர்த்தரால் ரட்சிப்பு வருகிறது. கர்த்தரிடத்தில் ரட்சிப்பு இருக்கிறது பிரியமானவர்களே. லூக்கா 15:7 வாசிக்கும் பொழுது, மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறதாம். ரட்சிப்பு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த பரிசுத்தமுள்ள அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் தான் இருக்கிறது பிரியமானவர்களே. ரட்சிப்புக்காக அங்கும் இங்கும் நாம் அங்கலாய்த்து தேட வேண்டாம். ரட்சிப்பு நம்முடைய தேவனிடத்திலே இருக்கிறது. ஆகையினால் தேவனிடத்திலே வருவோம் என்று சொன்னால் அவர் நம்மை மீட்டு ரட்சிப்பதற்கு அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். இதோ லூக்கா 19:9-10 வாசிக்கிறோம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆப்பிரியமானவர்களே, இதாவது மாத்திரம் அல்ல, புலம்பல் 3:26 வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு காத்திருப்பது நல்லது. இதோ உலகத்திலே என்னை வேறு யாராவது ரட்சித்து விடுவார்கள், வேறு யாராவது என்னை காப்பாற்றி விடுவார்கள் என்று சொல்லி இந்த நாளிலே நீங்கள் யோசித்திருப்பீர்கள் என்று சொன்னால் அவைகளெல்லாம் கைவிட்டு விடுங்கள் பிரியமானவர்களே. ஏனென்று சொன்னால் கர்த்தர் ஒருவரால் மாத்திரமே உங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வர முடியும் பிரியமானவர்களே. ஆம், இந்த நேரத்திலே இந்த கண்களை மூடி ஒரு நிமிஷம் இந்த இரண்டாவது வார்த்தையிலே தேவன் நமக்கு
நானே ரட்சிப்பாய் இருக்கிறேன் என்று கற்றுக் கொடுத்த இந்த காரியத்திற்காக இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். மகா பெரிய ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நீரே எங்களுக்கு ரட்சிப்பாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை அண்டிக் கொண்டு உடைய ரட்சிப்பை எங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே, ஆமேன். மூன்றாவது வார்த்தைக்கு நாம் அப்படியே கடந்து செல்வோம் பிரியமானவர்களே. மூன்றாவது வார்த்தை அரவணைப்பு அல்லது பாச பிணைப்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் 19:26-27 வரைக்கும் வாசிக்கும் பொழுது தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கிறார். நாம் பார்க்கும் பொழுது மரியாளுக்கும் யோசேப்புக்கும் முதலாவது பிறந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். முதலாவது பிறக்கிறதான பிள்ளைகள் மீதுதான் அந்த புத்திர சுவிகாரத்தினுடைய எல்லா காரியங்களும் அமைந்திருக்கும். இஸ்பாத்தா பெக்கோரா என்று சொல்லுவார்கள். அந்த முதலாவது பிறக்கிற அந்த பிள்ளையின் மீது அந்த பிள்ளைக்கு 2 விதமான ஆசீர்வாதங்களை இந்த குடும்பத்திலிருந்து கொடுப்பார்கள். அந்த குடும்பம் பிற்காலத்திலே தோய்ந்து போகும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது, அந்த மூத்த பிள்ளைதான் அந்த குடும்பத்தில் உள்ள மற்ற எல்லாரையும் அரவணைத்து அவர்களை பாதுகாக்க வேண்டும். அந்த பொறுப்பிலே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். தான் மரிக்கிற சூழ்நிலையில் கூட அவர் பொறுப்பு மிக்கவர். தன் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும், தன் தாயை கவனிக்க வேண்டும் என்கிறதான பொறுப்பிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலகி போகவில்லை. பிரியமானவர்களே, பெற்றோரை கனம் பண்ணுங்கள் என்று அந்த சிலுவை மரத்திலும் கூட தொங்கிக் கொண்டு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். யாத்ராகமும் 20:12, உபாகமும் 5:16, எபேசியர் 6:2-3 வாசிக்கிறோம். உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அந்த நேரத்திலும் தன் தாயை தத்தளிப்பாய் விட்டுவிட்டு அவருக்கு போவதற்கு மனமில்லை. பிரியமானவர்களே, தன் தாயை கவனிப்பதற்காக ஒரு சீடனை அவன் தாயினிடத்திலே அனுப்பி, இதோ உன் மகன் என்று சொல்லி தன் தாயை பார்த்து, இதோ உன்னுடைய குமாரன் என்று சொல்லி அந்த பொறுப்புகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்புவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மத்தேயு 15:4, மத்தேயு 19:19 வாசிக்கும் பொழுது, எபேசியர் 6:3 வாசிக்கும் பொழுது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நாம் கனம் பண்ண வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நாம் கனம் பண்ணுவது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, நாம் பெற்றோரை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். பெற்றோரை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 23:22 வாசிக்கிறோம். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு. உன் தாய் வயது சென்றவளாய் இருக்கும் பொழுது அவளை அசட்டை பண்ணாதே. மார்கிலே வாசிக்கிறோம் 7:10-13 வரை, ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை சொல்லிவிட்டால் அதை கொர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காவது தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய விட்டாமல் விட்டுவிடலாம் என்று சொல்லியெல்லாம் அந்த காலத்திலே ஒரு சட்டம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அதை உடைத்தார். வாழ்நாள் முழுவதும் தகப்பனையும் தாயையும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 47:12 வாசிக்கும் பொழுது, யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரரையும் குடும்பத்தையும் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பெற்றோரை நாம் கனம் பண்ணுவது மாத்திரமல்ல, பெற்றோரை நாம் கவனித்துக் கொள்ளவும் வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் மரிக்க போகிறதான அந்த கடைசி நேரத்திலும் கூட தன் பெற்றோரை அவர் கவனித்துக் கொள்ளுகிறதான ஒரு ஆண்டவராக காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, பெற்றோரை கனம் பண்ணுவது மாத்திரமல்ல, கவனித்துக் கொள்வது மாத்திரமல்ல, அவர்களை நாம் காத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. லேவியராகமம் 19:3 வாசிக்கிறோம். உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என்று ஓய்வு நாட்களை ஆசரிக்க கடவீர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை தாய்க்கும் நாம் தகப்பனுக்கும் பயந்திருக்க வேண்டும் என்றும்
என் ஓய்வு நாளை ஆசரிக்க கடவீர்கள் என்றோ வேதத்திலே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஆம், நாம் அவர்களை காத்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 4:3 வாசிக்கிறோம், நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரன், என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையமானவன். இது என்னத்தை குறிக்கிறது? தன்னுடைய பெற்றோரை அவர் காத்து கொள்ளுகிறார் என்று சொல்லி இதிலே சாலமோன் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இந்த வேளையில 3வது வார்த்தையிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற காரியத்தை, அரவணைப்பு அல்லது பாசப்பிணைப்பு என்ற காரியத்திலே பெற்றோரை கனம் பண்ணவும், பெற்றோரை கவனித்துக் கொள்ளவும், பெற்றோரை காத்து கொள்ளவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சற்று நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, சிலுவை மரத்திலே நீர் தொங்கின பொழுதும், ஆண்டவரே மரண தருவாயிலும், ஆண்டவரே பெற்றோரை நீர் கனம் பண்ணினீரே ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு ஆவியை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை பொறுப்பெடுத்த ஆண்டவரே வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போல் நாங்களும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். பொறுப்பெட வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.